ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீட்டில் என்ன பார்க்குறோன்னா விங்கிள்டு கிரிப் இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா இந்த வீக் தான் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் ஒரிஜினல் மூவியாக பார்த்திங்கன்னா இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியில் யார் மெயின் லீடாக பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்டிஸ்டா ப்ளஸ் நம்ம ஜேசன் மோமோ. ஹாலிவுட்டில் இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆக்ஷன் மூவியில் நடிக்கிறாங்கும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சிட்டு தான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான மூவி, ஆவரேஜான மூவி அப்படி தான் சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஆவரேஜான நிறைய பேர் எடுக்கிற ஒரு அதர பாஸான ஸ்டோரி தான். ஸோ அவங்க அப்பா ஜேசன் மாமாவும் பட்டிஸ்டாவும் பிரதர்ஸ். ஸோ இவங்க அப்பாவும் ஒருத்தர் போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க போட்டு தள்ளோன்னா எப்படி இவங்க கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எப்பயும் பார்க்குற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ இந்த மூவியில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. என்னடா பேசிகிட்டே இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸும் எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு ஓட்டம் இல்லை. ஸோ அந்தளவு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போகல. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா தான் இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸே போகிறாங்க. ஒரு ரோட் ஃபைட் சீன் இருக்கும். அதில் பின்னாடி பைக்கு, காரு, ஹெலிகாப்டர்லாம் வச்சு பங்க மாட்டாங்க அந்த ஃபைட் சீனு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்களா அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு லாஸ்ட்டில் எப்படி வில்லனை போட்டு தள்ளுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மூவி ஸ்டோரி. ஸோ இந்த மூவியில் அங்கே நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு சில காமெடி சீன்ஸ் ஒரு நல்ல ஒர்க் ஆகிருந்துச்சி. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ஸோ என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான எல்லோருக்கும் தெரிஞ்சு ஒரு நார்மலான மூவி தான். ஸோ 18+ சீன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 18+ சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் 18+ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி சின்ன சீன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் தான் நானும் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங்கு கொஞ்சம் லைட்டாக கெட்ட வார்த்தை வருது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக பார்க்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற நிறைய ஒன்று ஆவரேஜான மூவி. ஸோ அந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.